Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 365. ஓபன் பண்ணா அந்த ஓர் பைய பயங்கரமா என்ட்ரி கொடுத்து வந்தான்ல, அவனை நம்ம ஆளுகெல்லாம் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருப்பாங்க. ஜோரோவை பாத்தீங்களா எப்படி பாத்துக்கிட்டு இருக்கான்னு. ப்ரூக்குக்கெல்லாம் வாய் கிழிஞ்சே போச்சு. ஏன்னா அவன் மூஞ்ச பார்த்தே இவன் பீதி ஆயிட்டான். இவன் மூஞ்ச அவன் க்ளோஸ் அப்ல பார்த்தானா அவன் செத்துருவான் போல, அந்த மாதிரிதான் வாய பொழப்பான். பிராங்கி எல்லாம் கன்ஃபார்மே பண்ணிட்டான் இவன் ஒரு மான்ஸ்டர்னு. அப்போ ஜோரோ கீழே உசோப்ப பார்த்துட்டு, டே உசோப்பு நீ அங்கேயா இருக்கேன்னு சொல்லி கத்துவானா. என்னடா இது, எவனோ ஒருத்தன் என் பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கான், அதுவும் மேல இருந்து கூப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு எட்டி பாப்பான். எல்லாம் மேல இருப்பாங்களா, ஏன்டா அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பான். மேல பார்த்தா ப்ரூக் பிராங்கின் எல்லாருமே இருக்காங்கல்ல. சோ இவங்க இப்ப சேஃப்டியா இருக்காங்க. நமியும் சஞ்சியை மட்டும் தான் மிஸ்ஸிங். அவங்க எங்க போனாங்கன்னு பார்த்தா நம்ம சஞ்சி பைய சேஃபா இருக்கான். அந்த லூசு பைய சும்மா இல்லாம அந்த ஜெயண்ட் ஓர பார்த்து, டே லூஃபி உனக்கு என்ன லூஸ் ஆயிருச்சா, எதுக்கு தேவையில்லாம நம்மளுக்கிட்டே பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க, அரமெண்டல் பையலன்னு அவனை போய் திட்டுவான். அவன் லூஃபியா, அவன் என் எனிமியா ஆச்சே, என் பேரு ஓர்ஸ், பேரை மாத்தி மாத்தி சொல்லாத நான் காண்டாயிருவேன். உன்னை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. சஞ்சி ஸ்டைலா சிகரெட்டை குடிச்சிட்டு, இதுல என்னடா சந்தோஷம், உனக்கு மண்டை இருக்கிற அளவுக்கு மூளை இருக்கான்னு தெரியல, ஆனா நீ பேசுறத பார்த்தா லூஃபி மாதிரி தான் இருக்குமா. பிராங்கிகெல்லாம் நல்லா தெரிஞ்சு போச்சு இவன் அந்த ஓர்ஸ் கூட சண்டை போட தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு. ஜோரோக்கு டவுட் என்னன்னா, அந்த குக்கு இவ்வளவு வீராப்பா இங்க பேசிட்டு இருக்கானே அங்க நமிய காப்பாத்திட்டானான்னு. இவங்க மூணு பேர்த்துக்கும் ஒண்ணு மட்டும் நல்லா தெளிவா தெரியுது, அவங்கிட்ட போய் வம்புழுத்தானா கண்டிப்பா அவனுக்கு சங்கு கன்ஃபார்ம்னு. சாப்பெல்லாம் அங்க பயந்து நடுங்கிட்டு இருப்பான். ஏன்னா சஞ்சியால அவனை சமாளிக்க முடியாதுல்ல. சொல்ல போனா இப்படி ஒரு விஷயத்தை இவங்க எதிர்பார்க்கவே இல்ல. ரோபின் எல்லாம் இவங்க ஷேடோ மேலதான் அவங்க இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னு தான் நினைச்சா. ஆனா இப்ப இதை பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது அவங்களுக்கு லூஃபி ஷேடோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. சாப்பர் தான் பயந்து நடுங்கி கதறிட்டு இருப்பான். இன்னும் இவ்வளவு பெரிய மான்ஸ்டர் கூட எல்லாம் எப்படி போய் சண்டை போடுறது. ஆனா ரோபினே நான் ஒரு கை கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு அவளும் அட்டாக் பண்ண ரெடி ஆவா. ஆனா உசோப்பு வேண்டானிருவான். ஏன்னா சஞ்சய் இவ்வளவு பெரிய உருவத்து கூட டைரக்டா சண்டைக்கு போய் நிக்கிறான்னா கண்டிப்பா வேற ஏதாச்சும் பிளான் பண்ணிருப்பான். எதுக்கு தேவையில்லாம ஏதாச்சும் பஞ்சாயத்தை இடையில கிளப்பி விடணும். கண்டிப்பா அவனால எந்த ஒரு சிக்கலும் இல்லாம ஈஸியாவே எஸ்கேப் ஆக முடியும். அதனால கவலை இல்லாம ரோபின் என்ன சொல்லுவான், அவங்கிட்ட தான் இவங்க எல்லாத்தோட போஸ்டருமே இருக்குது இல்ல, அதை வச்சு கண்டிப்பா நம்ம ஆளுங்க எல்லாத்தையுமே விடாம அட்டாக் பண்ணிட்டே தான் இருக்கும், அது தப்பிக்கலாம் விடாதும்பால. அங்கதான் நம்ம உசோப்பு மூளையை யூஸ் பண்ண சொல்லுவான். நீ முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ரோபின், என்னதான் அந்த மலமாடு ஓர்ஸோட கையில இவங்க போஸ்டர்ஸ் எல்லாமே ஒட்டி இருந்தாலும் அதுல சஞ்சியோட போஸ்டரை அவனோட மூஞ்ச பார்த்து ரெகக்னைஸ் பண்ண முடியுமா, முடியாது. ஏன்னா அதுல உருப்படியா கொடுக்காம அதை ஸ்கெட்ச் பண்ணி வச்சிருக்கானுங்க. சாப்பரும் அட ஆமா இல்ல, அந்த போஸ்டர்ல இருக்க பிக்சர் மாதிரியா நம்ம சஞ்சய் இருக்கான் அப்படின்னா பிரச்சனையே இல்ல, அவன் எஸ்கேப்ங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ஓரு அந்த போஸ்டரையும் நம்மாலையும் பார்த்துட்டு இந்த போஸ்டர்ல இருக்கவனை பார்த்தா உன்ன மாதிரியே இருக்குதேம்பானா இவங்க ரெண்டு பேத்துக்கு அள்ளு விட்டுரும். என்ன நம்ம ஒண்ணு நினைச்சா அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டானேன்னு இங்க சஞ்சய் கத்திட்டு இருப்பான். என்னடா மூஞ்சி சேமா இருக்கு கோமா இருக்குன்னு. உன்னோட மொத்த மூஞ்சுன்னு எடுப்பான். சஞ்சய் மறுபடியும் விடாம கத்துவான். உடனே அந்த ஜெயண்ட் மறுபடியும் கேள்விதான் கேட்பான், நீ அந்த பைரட்டுங்கள்ல ஒருத்தனான்னு கேட்பான். ஏன் இருந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்டா, நான் உன்னை நசுக்கி சாணியாக்கிடுவேன்பா. இங்க இவனுங்க பதறுவானுங்க, ஐயோ வாய விட்டு மாட்டிக்காரா சஞ்சி, இதுதான் உனக்கு தப்பிக்க நல்ல சான்ஸ்ன்னு. எல்லாம் இவன் என்ன சொல்ல போறான்னு சொல்லி அப்படியே பதட்டத்தோட லுக்கு விடுவாங்க. அந்த ஓருமே குறுகுறுன்னு பாத்துட்டு இருப்பான். இவன் ஆமா நான் அந்த ஸ்டார் ஹெட் பைரட்டை சேர்ந்தவன் தான் சொன்னான்னா யோசிக்காம சஞ்சியை போட்டு பொலன்னு பொழக்க ஆரம்பிச்சிருவான். சஞ்சி இவன் என்ன அரமெண்டலா முழு மெண்டலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். இங்க லூஃபி டே முறியா எங்கடா ஓடுறேன்னு சொல்லி கத்திட்டே வரட்டுவான். அவன் இழிச்சுக்கிட்டே ஓடுவான். இப்படி ஓடுறவனை விடலாமா, ஓட நம்மளு பஞ்சு வைப்பான். ஆனா அந்த டோப்பல் மேன் இடையில வந்து அவன் மேல விழுற அட்டாக் எல்லாத்தையுமே இவன் தடுத்துக்கிட்டு இருப்பான். நம்ம லூஃபிக்கு கொல்ல காண்டாவும், இவன் வேற குறுக்க வந்து உசர வாங்கிட்டு இருக்கான்னு. தம்பி உன்னால எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த முறையா ஓவரா பில்டப் பண்ணிட்டு ஓடி வருவான். கடைசியில பார்த்தா அது டெட் எண்ட். உடனே லூஃபி வந்து லாக் பண்ணி, கண்ணா தொக்கா மாட்டிட்டியா, சரி ரைட்டு இதுக்கப்புறம் எவ்வளவு கடவுளை வேண்டுமோ வேண்டிக்க, ஏன்னா உன்னை நான் பொலன்னு பொழக்க போறேமா. அவன் நான் ஏன்டா கடவுளை வேண்டணும், நீ தான் கடவுளை வேண்டிக்கணும். ஏன்னா நீ தேவையில்லாம என்கிட்ட வந்து உட்கார்ந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. உன்னோட காம்பாக்ட் ஸ்கில்ல யூஸ் பண்ணியே உன்னோட குரூவை அங்க காலி பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தன், என்ன பண்ண போறேன்னு சொல்லி விழுந்து சிரிப்பான். லூஃபிக்கு செம கான்பிடென்ட், அவ்வளவு ஈஸியால அவன் குரூவை சாச்சிட முடியுமா, எவ்வளவு பெரிய பஞ்சாயத்தா இருந்தாலும் பூந்து விளையாண்டு வருவாங்களே. இத சொன்ன உடனே அந்த கெக்கோமரி என்ன பண்ணுவான், உன் கூட விளையாடலாம் என்கிட்ட டைம் இல்லன்னு சொல்லிட்டு அந்த பேட்ஸை வச்சு லூஃபி அட்டாக் பண்ண விட்டுட்டு அவன் எஸ்கேப் ஆயிருவான். உடனே லூஃபி மறுபடியும் அதை கண்ணா பின்னாடி அடிச்சு போட்டுட்டு, டே கொய்யால உன்னை விட மாட்டான்னு சொல்லி வட்டிட்டே ஓடுவான். உடனே டோப்பல் மேன் அவனை வட்டிட்டு பின்னாடி போவான். அப்படியே கட் பண்ண அந்த ஹில்டன் மொரியா நமக்கு பஞ்சாயத்துன்னு கத்திட்டே அந்த மேன்ஷனுக்குள்ள வந்து தேடி பார்ப்பான். எங்கேயுமே யாருமே இல்ல. ஐயோ எங்க போனாரு என்னன்னு தெரியலன்னு சொல்லி சுத்தி முத்தி தேடிட்டு இருக்கும் போது கீழே டம்மு பயங்கரமா சண்டை போற சவுண்ட். இந்த நேரத்துல எவன் இங்க சண்டை போட்டுட்டு இருக்கான்னு எட்டி பார்த்தா அந்த டாகி பென்குயினும் ஜிகரோவும். அவனுங்கள தான் அந்த டாக்டர் ஹாக்பேக் அடிச்சுக்க சொல்லிட்டானே. அவனுங்க ஜோம்பிஸுங்க, அவன் சொன்னதானே செய்வானுங்க. ஆல்ரெடி அவனுக்கு ரெண்டு பேத்துக்குள்ளயும் சுத்தமா ஆகல. ஜோரோ சஞ்சய் மாதிரி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. இப்ப அடிச்சுக்கவே சொல்லியாச்சு, சும்மாவா இருப்பானுங்க. இப்படித்தான் மாத்தி வண்டியா திட்டிக்கிட்டு அடிச்சுக்குவானுங்க. இல்லன்னு வந்து பாத்துட்டு, இதெல்லாம் அடிச்சுக்கிற நேரமாடா, யாரா அவங்களை இந்த
மாதிரி எல்லாம் பண்ண சொன்னான்னு கேட்டா ஹாக்பேக் தான் ஆர்டர் போட்டாரு, அதான் இப்படி பண்ணிட்டு இருக்கோம். உடனே ஹில்டனால நம்ப முடியல, ஹாக்பேக் இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொல்லி ஆர்டர் போட மாட்டாரு, சரியா அப்படி அவர் என்னதான் சொன்னாருன்னு கேட்பான். எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணி இருப்பாரு. அதனால இவன் வாஷ் அவுட் பண்றானாமா, அவன் வாஷ் அவுட் பண்றானாமா. ஹில்டனுக்கு மைண்ட் வாய்ஸ், ஆஹா இப்படி ஒரு கிரிக்கெட் வந்து மாட்டிட்டேனே, இவனுக்கு போக்குல விட்டாதான் உருப்புடுன்னு சொல்லி நல்லா அடிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். அப்படியே கட் பண்ணி அந்த அப்சலமா காட்டுறாங்க. அவன் மறுபடியும் பாதிரியாரையும் அந்த லூசு பையலையும் கூப்பிட்டு வச்சு நமி கூட மறுபடியும் கல்யாணம் பண்றான். இதுல காமெடி என்னன்னா, மேல அங்க பில்டிங் இடிஞ்சுகிட்டு இருக்குது, இந்த டைம்ல இவனுக்கு கல்யாணம் கேக்குது. ஆனா என்ன, இந்த கல்யாணத்துல நின்னுட்டு இருக்கும் போதே அவனுக்கு சஞ்சி நெஞ்சா மிதிச்சானே, அந்த அடி இன்னுமே வலிச்சுக்கிட்டு இருக்குது. ஏன்னா அவன் மிதிச்சது சாதா மிதி இல்ல, முரட்டு மிதி. என்ன ஆனாலும் அவனை நான் விடவே மாட்டேன், என் வாழ்க்கை முடியறதுக்குள்ள இந்த கல்யாணத்தை நான் முடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு மறுபடியும் கல்யாணத்தை முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வேலையை ஆரம்பிப்பாங்களா. அப்படி ஸ்டார்ட் பண்ற அந்த டைம் கரெக்ட் அந்த ஹில்டன் என்ட்ரி கொடுப்பான். அப்சலம் சாமா மொரியா சாமா எங்க, அவரை எங்க தேடியுமே காணோம் அப்படின்ட்டு வேகமா வருவான். இவன் நமிக்கு நெத்தியில முத்தம் கொடுக்க போவானா, கரெக்டா இவன் குறுக்கால வந்து இவன் மூஞ்சில முத்தம் கொடுத்துருவான். அட கரும முடிச்சவனே, செத்து போன இந்த பேதியில போனவனுக்கா முத்தம் கொடுத்தேன்னு அவன் கத்திட்டு கிடப்பான். ஐயா என்ன அப்சலம் சாமா இப்படி பண்ணிட்டீங்களேன்னு அவன் முக்கிட்டு கிடப்பான். இங்க இவனு அதுக்கு மேல ஏத்தி விடுவானுங்க. குறுக்க வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டானே, இவன் இந்த கல்யாணத்தை இன்ஸ்டால் பண்ணிட்டான், அவ்வளவுதான் இங்க ஒரு பெரிய புயலே கிளம்ப போகுது, இதுக்கப்புறம் இவனை யாராலையும் காப்பாத்த முடியாது அப்படி இப்படின்னு. ஆனா அப்சலம் பார்த்துட்டு, ஏன்டா எரும மாடு உனக்கு என்னடா வேணும் லூசு பயலன்னு கேட்பான். இவனுக்கு ரெண்டு பேத்துக்கும் பயங்கர ஷாக்கு, என்ன இவ்வளவு பொறுமையா இருக்காருன்னு. அட மொரியாவை தேடிதான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். அவன் இங்க எல்லாம் இல்ல, இருந்தா சொல்லிருக்க மாட்டானா, போ வேற எங்கேயாச்சும் போய் தேடுமா. ஹில்டன் விடாம ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்பான். தம்பி பொறுமையா சொல்லும் போதே கேட்டுக்கணும், வேற யார்ட்டையாச்சும் போய் ஹெல்ப் கேளு, நான் இப்போ ரொம்ப பிஸியா இருக்கேன், தேவையில்லாம வாங்கி கட்டிக்காதேம்மா. ஐயோ காண்டாயிட்டான் போலேன்னு சரி கிளம்புறேன்ட்டு வேகமா போவான். ஆனா அந்த அப்சலம் ஹில்டனை கூப்பிட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா இடையில வந்து என் கல்யாணத்தை கெடுப்பேன்னு சொல்லி ஒரே அடி, அவ்வளவுதான் பேன்னு விழுந்துருவான். ஏன்டா இந்த கோவத்தை காட்டுறதுக்கு எதுக்குடா இவ்வளவு நேரம்னு சொல்லி இவனுக்கு தொண்டைகளியே கத்துவானுங்க. அப்படியே கட் பண்ணா அந்த கெக்கோ மொரியா ஜாலியா கத்திட்டே ஓடி வரான். பின்னாடி லூஃபி வெட்டிட்டே வருவான். பெரிய சைஸ் கோலி குண்டு நில்லடா இல்ல பல்ல பேத்து விடுவேமா. அவன் வான்னு என்ஜாய் பண்ணிட்டே ஓடுவான். அப்ப லூஃபியை யாரோ பின்னாடி இருந்து கூப்பிட்டு விளையாடுவாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஷேடோ. ஐயோ இந்த முட்டாப்பைய ஷேடோ வேற உயிரை வாங்கிட்டு இருக்குதே, கெக்கோ மொரியா ஒழுங்கா நில்லு இல்ல பல்லுகள் எல்லாம் தட்டி விடுவேன்னு சொல்லி தொண்டைகளியே கத்துவான். இங்க ஹில்டன் புலம்பிட்டே வருவான். எங்க நம்ம மொரியா போனாரு, எங்க தேடியும் கிடைக்கலையே, இல்ல அவருக்கும் ஏதாச்சும் பஞ்சாயத்தானு தேடிட்டு போகும்போதான் கரெக்டா அவன் எங்க ஓடிட்டு இருக்கான்னு பாத்துருவான். அவ்வளவுதான் அப்பாடா ஒரு வழியா கண்டுபிடிச்சாச்சுன்னு நேரா அவங்கிட்ட போய், உங்களுக்கு ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு, இந்த ரிப்போர்ட் உங்ககிட்ட சொல்லி ஆகணும்பா. என்னடான்னு கேட்டா, இவங்க இருக்காங்களே இந்த த்ரில்லர் பார்க்குங்கிற ஷிப், அது கண்ட மெனிக்கு கண்ட டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காமா. இதே மாதிரி இவங்க போயிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா பெரிய பஞ்சாயத்து வரும்பானா. அவன் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்ட மாதிரி இல்ல, அப்படின்னா ஏதாச்சும் பண்ணு, நான் இப்போ ரொம்ப பிஸியா இருக்கேன் பை பாய்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியா சிரிச்சுட்டு ஓடுவான். இங்க பின்னாடி லூஃபி வெறிகுண்டு கத்திட்டு வருவான். டே வவாலு வலிய உர்றா இல்ல வாயிலே மிதிப்பேன்னு. ஐயோ இவனான்னு சொல்லி ஹில்டன் அங்க இருந்து அடிச்சு புரண்டு எஸ்கேப். அப்படியே கட் பண்ணி அந்த ஓரை காட்டுறாங்க. அவன் கண்ட மெனிக்கு எங்கயோ குத்திட்டு இருக்கான். வேற எதையும் இல்ல நம்ம சஞ்சய தான். என்னன்னா அவனும் நான் ஸ்டார்ஹெட் பைரட் தான் சொல்லிட்டான், அதனால அவனை பொலக்காம விட மாட்டேன்னு அவ்வளவு கொலவெறியோட அடிக்கிறான். ஆனா அவன் பண்ற எல்லா அட்டாக்லயுமே நம்மளால எஸ்கேப் ஆயிட்டு தான் இருப்பான். பட் இவங்களுக்கு பயம், அவன் குத்துற ஒரு பஞ்சல மாட்டினானா இன்னைக்கு சட்னி தான். ஏன்னா அவன் குத்த இந்த மொத்த இடமும் ஏதோ நிலநடுக்க வந்த மாதிரி அதிருது. எல்லாம் அப்படியே பார்த்து பேந்த முழிப்பாங்க. அப்ப அந்த இடமே பயங்கரமா புகமண்டலம் ஆகிறதோட அட களத்துல இறங்கி நம்மால் தானே அவனை காப்பாத்தலாமே, அதெல்லாம் எதுவும் இல்ல. சஜ்ஜி இன்னைக்கு உனக்கு போச்சுடா டெஜ்ஜின்னு சொல்லி வீதியில நடிகிட்டு தான் இருப்பாங்களே தவிர வேற ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இன்னும் அவ்வளவு பெரிய உருவத்தை பார்த்தா எப்படி இறங்கி சடப்பட தோணும். அந்த ஓர் பயலும் குமுறுன்னு எவ்வளவோ குமுறி பார்த்துட்டான். ஆனா சஞ்சியை கம்ப்ளீட்டா அவனால சாய்க்க முடியல. ஏகப்பட்ட புழுதி கிளம்பி இருக்குமே தவிர வேற பெருசாலாம் சொல்ற அளவுக்கு அடி இல்ல. என்ன சஞ்சியோட முகத்துல ரத்தம் மட்டும் தான் வலிச்சுட்டு இருக்குது, வேற ஒரு பெரிய அடியும் இல்ல. நீ அடிச்சுட்ட இனி என்னோட டர்ன்னு சொல்லி கெத்தா சொல்லுவானா. அவனுக்கு எதுவும் ஆகலன்னு தெரிஞ்சவனே இவங்களுக்கு செம ஹாப்பி. அப்பாடா சஞ்சி நல்லா தான் இருக்கான்னு ஏன் ஜோரோவே சந்தோஷப்படுவான். அந்த ஓரு நீ என் கையில இருந்து தப்பிக்க முடியாதா கண்ணான்னு சொல்லிட்டு கம்னு சொல்லி கைய ஓங்கி நீட்டுவான். அப்படி அவன் கைய தூக்குனவனே இவங்களுக்கு அள்ளு விட்டுரும். ஏன்னா அது லூஃபியோட மூவ் ஆச்சு. அந்த டைமுங்கும் போது கை நல்லா நீளமா போயிட்டு வரும். அந்த மாதிரி இவனுக்கும் போயிட்டு வந்தா இந்த இடமே அழிஞ்சு போயிருமே. இவனும் ரப்பர் மேனான்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து போய் பாப்பாங்க. ஆனா அதெல்லாம் எதுவும் இல்லையே, அப்படியே ஓங்கி அடிப்பான். அந்த இடமே கண்ணா பின்னான்னு சதறும். அப்படி ஒரு அடி. இவங்க ரெண்டு பேரும் வாய பொழந்துட்டு பாப்பானுங்க. கம்னு சொல்லி கை நீட்டானே ஏன் கையை நீளமாகலன்னு என்ன, ஆனா அடிக்கிற அடி ஒன்னொன்னு இடி மாதிரி இருக்குதே. ஜோரோ எல்லாம் பார்த்துட்டு இவனோட பாடி வெறும் ஷோக்காண்டி எல்லாம் இல்ல, மொத்த பாடியும் பவர்ஃபுல்லா இருக்குதும்பா. ஏன்னா அவன் அடிக்கிற அடி மட்டும் டைரக்டா யார் மேலயாச்சும் பட்டுச்சுன்னா அது கண்டிப்பா சீரியஸான டேமேஜா தான் இருக்கும். அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. சோ இவங்க மூணு பேருமே இப்ப என்ன பண்ணலாங்கிற மாதிரி பார்த்து மிரண்டு போய் தான் லுக் விட்டு இருப்பாங்க. இங்க ரோபின் யோசிச்சு பாப்பா அவளால கேட்ச் பண்ண முடியல. என்னன்னா இந்த ஓர்ஸ்ங்கிற பேரை இவன் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கா. அவதான் நிறைய புக்கு படிப்பாளே. சோ அப்படி நல்லா மூளையை கிண்டி பார்த்ததுல ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டா. இவனோட பேரு டெவில் ஓர்ஸ். ஏன்சியன் காலத்துல எல்லாம் இவனை லெஜெண்டரி கான்டினென்ட் புல்லரும்பாங்க. அவனா இவன் அவளே ஒரு செகண்ட் ஆடி போயிருவான். இங்க சஞ்சி சும்மா இல்லாம லூஃபியோட சோம்பி ஒன்னும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லன்னு சொல்லி அங்கன்னு ஜம்பா போட்டு பாஞ்சு போய் அவன் தலையை மிதிக்க போவான். அதே நேரம் அவனும் அங்க இருந்து ஓங்கி இடிப்பானா. இவன் மிதிக்க அவன் இடிக்க சரியான பவரா இருக்கும். நல்ல வேளை சஞ்சிக்கு அந்த அளவுக்கு எல்லாம் எஃபெக்ட் இல்ல. அவன் ஜம்ப் பண்ணி பின்னாடி எஸ்கேப் ஆகி ஓடுவான். ஆனா அந்த ஓர்ஸ் அந்த கேப்ப கூட விடாம கைய வச்சு
ஓங்கி சஞ்சிய ஒரே அடி. இத சஞ்சய் எதிர்பார்க்கவே இல்ல. அடிச்ச போர்ஸுக்கு சஞ்சய் அங்க இருக்க பில்டிங்ல போய் இடிச்சு தெரிச்சிருவான். இங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பதட்டமாயிரும். ஐயோ சஞ்சய் அடி வாங்கிட்டானேன்னு. அந்த ஓர்ஸ் அப்பவும் விடுற மாதிரி இல்ல. அவன் செவுத்துல இடிச்சு மேல இருந்து அப்படியே கீழே விழுவானா. அவனை அலேக்கா தலையில புடிச்சு உன்னைய புடிச்சிட்டான் பைரட்டு, என் கையில தொக்கா மாட்டிட்டாமா. ஜோரோ எல்லாம் பார்த்துட்டு பதறுவான். ஐயோ அவன் கொல்ல போறான்னு. அட இப்பவாச்சும் நம்மளால களத்துல இறங்க வேண்டியதானே. பார்த்து பயந்து நடுங்கிட்டே இருப்பாங்க. அவன் அப்படியே புடிச்சு வச்சு க்ளோஸ் அப்ல வச்சு பாத்துக்கிட்டு இருப்பான். இவங்களுக்கு ஒண்ணும் புரியல. அந்த மான்ஸ்டர் அப்படி என்னதான் பண்ண போறான்னு. ஏதாச்சும் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி சஞ்சயை காப்பாத்தனால அதுவுமே பண்ணல. அவன் என்ன பண்ணுவான், தரையோட அடிக்கிறதுக்காக கைய ஓங்கி தூக்குவான். எல்லாம் பயந்து போய் காட்டுத்தனமா கத்துவாங்க சஞ்சி சஞ்சின்னு. அவன் சாவுடா சாணி மண்டன்னு சொல்லிட்டு அடிக்க போகும்போது கரெக்டா பின்னாடி இருந்து நெருப்பு பறவை மாதிரி ஒண்ணு பறந்து வந்து அவன் தலையிலேயே ஒரு அடி. அப்படியே தக தக தகன்னு எரிய ஆரம்பிச்சிடும். யாரு பார்த்த வேலைன்னா நம்ம உசோப்பு. நல்ல வேலை அவனாச்சும் ஏதாச்சும் ட்ரை பண்ணானே. அவன் காண்டாயிருவான். என்னடா எரியுது, எவன்டா என்னைய இப்படி அடிச்சவன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்ப்பான். உசோப்பு இங்க நடிகிட்டு இருப்பான். என்னைய மன்னிச்சிருப்பா, தெரியாம அடிச்சிட்டேன்னு. மன்னிப்பெல்லாம் கேட்டா அவன் விடுவானா. சஞ்சய கீழே வச்சு ஒரே குத்தை காலி பண்ண நினைச்சவன் இப்ப அவனை வேகமா கீழே தூக்கி போட்டுட்டு உசோப் அட்டாக் பண்றதுக்காக கிளம்பிட்டான். அங்க சாப்பெல்லாம் கதருவான். ஐயோ சஞ்சய்க்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையேன்னு. அப்ப அந்த ஓர் என்ன பண்ணுவான், நம்மள அட்டாக் பண்ணவங்கல யாராச்சும் இந்த லிஸ்ட்ல இருக்காங்களான்னு சொல்லி அப்படியே செக் பண்ணி பாப்பானா. அதுல உசோப்பு மாட்ட மாட்டான். ஏன்னா அவன் தான் மாஸ்க் போட்டு சோகே கிங்கா இருந்தானே. ரோபினும் சாப்பரும் மட்டும் தொக்கா மாட்டிட்டாங்க. அவ்வளவுதான், தலையில இருக்க நெருப்ப ஆட்டிய அணைச்சிட்டு வேகமா அவங்கள நோக்கி தான் வருவான். ஆஹா வர்றாயா வர்றாயா விரட்டி வர்றாயான்னு இவங்களுக்கு எல்லாம் அள்ளு விடும். பின்ன என்ன பண்றது, எதிர்த்து சண்டையும் போட முடியாது, தப்பிச்சும் ஓட முடியாது, பயந்துதானே ஆகணும். இங்க ஜோரோ அவனை விடாத தடுன்னு சொல்லிட்டு பிராங்கி கிட்ட சொல்லுவானா. அவ்வளவுதானே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி வழக்கம் போல நம்மால கையை நீட்டி கண்டமே அவனை சுட ஆரம்பிப்பானா. அவ்வளவுதான், அந்த ஊருக்கு கொல்ல காண்டாயி கொய்யாலைகளா மேல இருந்து அட்டாக் பண்றீங்களா, இருங்கடா கீழே வர வைக்கிறேன்னு பாஞ்சு போய் அந்த பில்டிங்க ஒரே மிதி. இதுக்கப்புறம் அவங்க எப்படி மேல இருப்பாங்க, பில்டிங்க கண்ணா பின்னாடி செதறி கீழே விழ ஆரம்பிச்சிருவானுங்க. பிராங்கி ப்ரூக்க புடிச்சுக்கிட்டு அங்க இருந்து குதிச்சிருவான். ஆனா ஜோரோ என்ன பண்ணுவான், தப்பிச்சு ஓடாம இவனை காலி பண்ணாம விடக்கூடாதுன்னு அவனோட மசில்ஸ பயங்கரமா பெருசு பண்ணி 2 கொரில்லா ஸ்லாஷ்னு சொல்லிட்டு ஒரே வெட்டு. அந்த கத்தியை வச்சு வெட்டுனா வெட்டு விழாம இருக்குமா. அவன் வாயில நல்லா கொம்பேரி மூக்க மாதிரி 2 பல்லு பெருசா நின்னுட்டு இருக்குதே, அதுல ஒரு பல்லு காலி. அப்படியே கீழே வில 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 கம் கம்னு சொல்லி ஜோரோவை ஒரே மிதி. அவ்வளவுதான், பிளைங்ல அப்படியே ஸ்வைன்னு மேல போவான். அவன் மிதிச்சதை பார்த்துட்டு ஏண்டா ஜோரோ இதுக்கப்புறம் உயிரோட இருப்பானாங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்படியே மிதிச்சதுக்கு அப்புறம் அவன் உயிரோட இருந்தா கூட அவ்வளவு ஹைட்ல இருந்து கீழே விழுந்தானா கண்டிப்பா செத்துருவான். அப்படின்னா சோலி முடிஞ்சான்னு சொல்லிட்டு மேல பார்த்தா நல்ல வேலை அவனுக்கு ஒண்ணு ஆகல. அவ்வளவு ஹைட்டுக்கு போயிட்டு அப்படியே முக்கிட்டு இருப்பான். மறுபடியும் 2வது அடி அவனை அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஓர் எய்ம் பண்ணிட்டு இருப்பானா. பிராங்கி என்ன பண்ணுவான், அவன்கிட்ட கடைசியா வச்சிருக்க வெப்பனை வச்சு அவன் மூஞ்சுக்கு நேரம் வச்சு அடிப்பான். ஆனா அவன் அந்த அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆக பேக் பெல்ட் எல்லாம் அடிப்பான். அவ்வளவுதான், பார்த்துட்டு மிரண்டுவான். என்னடா இந்த பாடியை வச்சுட்டு இப்படி எல்லாம் பல்டி அடிக்கிறானேன்னு. அடுத்து நம்ம ஆளுல அடிக்க போறான்னு பார்த்தா என்ன பண்ணுவான், பக்கத்துல இருக்க பில்டிங் அப்படியே ஒட்டச்சு அப்படியே மேல தூக்குவானா. இவனு 2 பேரும் என்ன பண்ண போறான்னு அப்படியே முழிச்சிட்டு இருப்பானுங்க. பில்டிங் எடுத்து ஒரு ரொட்டேஷனை போட்டு ஓங்கி அடிக்க வருவான். ஆத்தாடி நம்ம செத்தோன்னு சொல்லி கதறும் போது ஒரே அடி. 2 பேரும் செதறி அடிச்சு பதறி அடிச்சு கீழே விழுவானுங்க. இங்க இவங்க இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு கதறிட்டு இருப்பானுங்களே தவிர ஒன்னும் பண்ண முடியல. அப்பதான் சோறு அங்க மேல இருந்து கீழே வந்துட்டு இருக்கா பாப்பாங்க. இவன் வர்ற வேகத்துல விழுந்தானா கண்டிப்பா சங்கு கன்ஃபார்ம். அவன் வர்ற வேகத்தை தடுத்து எப்படியாச்சும் அவனை ஸ்டாப் பண்ணும்ல. அதனால அவன் கை எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்தி வலை மாதிரி ஆக்கி அவன் கீழே விழுந்த போர்ஸுக்கு எப்படியோ அவனை ஸ்டாப் பண்ணிடுவான். ஜஸ்ட் மிஸ், கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா உயிர் போயிருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்படியே பேன்னு வந்து எட்டி பாப்பான். அவ்வளவுதான், அப்படி பார்த்துட்டு சாப்பர் உசோப்பு ரோபின்னு எல்லாரும் கதி கலங்கி போயிருவாங்க. ஏன்னா இப்ப அவன் மட்டும் ஜோரோவை அடிச்சா அவன் மொத்தமா காலி. அப்பதான் உசோப்பு டே ஜோம்பி இந்த சாவுடான்னு சொல்லி அவன் வச்சிருந்த சால்ட்ட பூரா அவன் வாய்க்குள்ள விட்டு ஒரு அடி அவனும் முழுங்கிடுவான். உடனே உசோப்புக்கு செம ஹாப்பி. எப்படி தெரிய விட்ட முடியல, எங்க வந்து யாருகிட்ட அப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருப்பான். மத்தவங்களும் அப்படியே என்ன போதும்னு சொல்லி ஆர்வமா பாத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா உப்பு அவன் வாய்க்குள்ள போயிருச்சுன்னா பியூரிஃபை ஆயிருவான்ல. சோ அப்படி உடனே ஆவான்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே நிப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் மொத்த பாடிக்குமே சால்ட் பார்த்தாலை. சின்ன சோம்பினா பரவாயில்ல, இவன் தான் 100 யானைக்கு ஈக்குவலா இருக்கானே. நம்ம ஆளுல அப்படியே பேன்னு வந்து எட்டி பாத்துட்டு இருப்பானா. உசோப்புக்கு ரோபினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவ்வளவு நேரம் நடிகிட்டு இருந்த சாப்பரு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாம் ஆபத்து வருதுன்னு தெரிஞ்ச உடனே டப்புன்னு அவன் பாடிய பெரிய சைஸுக்கு மாத்தி அவனோட ஃபுல் ஃபோர்ஸ்ல பஞ்ச் வைக்கிறதுக்காக பாஞ்சு வருவான். ஆனா அந்த ஓரு அதுக்குள்ள ஒரே அடி. அவ்வளவுதான், அவங்க நின்னுட்டு இருந்த அந்த இடமே கண்ணா பின்னான்னு அப்படியே செதறி போயிரும். அதுக்கப்புறம் அப்படியே டெரரா நிப்பான். சரியா அடி வாங்கினவங்களுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா சாப்பர் ஒரு சைடு பேனு கிடப்பான். ரூக்குமே மட்டையாயி போய் தான் கிடப்பான். அடுத்து ரோபின், சஞ்சி, ஜோரோ, பிராங்கின்னு எல்லாருமே கண்டமாய் போய் கிடப்பாங்க. அவன் அடிச்ச அடியில அவங்க எல்லாரும் அசைய கூட முடியல. அப்படியே குறுகுறுன்னு லுக் விட்டு இருப்பான். உசோப் அப்படியே தலையில படுத்து கிடந்துட்டு எப்பா லூஃபி ஏன்டா இப்படி எல்லாத்தையும் போட்டு உசுர வாங்குறேன்னு கேப்பானா. உடனே அந்த ஓரு டே லூசு பல்லுலா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுடா லூசர்ஸ், நான் கெக்கோ மோரியாவோட வேலைக்காரன் ஓர்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர டெரரா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.